ஹாய் விவஸ், தகவல் தொழில்நுட்பத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ். நம்மளோட மொபைல் நம்பர்லேருந்து மற்றவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்காகவோ அல்லது கால் பண்ணி பேசுகிறதுக்காகவோ இல்லைனா இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னாவோ அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த சிம் கார்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதலாக சிம் கார்டு உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம் கார்டு சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா நானோ சிப் அப்படின்ற ஒரு சைஸ்க்கு வந்துடுச்சு. ஒரு நியூ சிம் கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணும்போது அதில் ஒரு சில கான்டாக்ட்ஸும் ஒரு சில மெசேஜஸும் இருக்கும். ஒரு சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ்ஐ நம்பர் மற்றும் ஆதென்டிகேட் கீ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டில் இருக்கும். ஐஎம்எஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மொபைல் சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎம்எஸ்ஐ நம்பர் இருக்கும். இது ஒரு யூனிக் நம்பர். பொதுவாகவே சிம் கார்டில் பார்த்தீங்கன்னா 64K அல்லது 128K இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அந்த சிம் கார்டோட மெமரி கெப்பாசிட்டி. நீங்கள் ஒரு சிம் கார்டை உங்களோட மொபைலில் இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கிற டவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் போகும். அந்த ரிக்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎம்எஸ்ஐ நம்பர் அதுக்கப்புறம் ஆதென்டிகேட் கீ இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வெஸ்ட்டில் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டவர்லேருந்து உங்களோட மொபைலில் இருக்கிற அந்த சிம் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்கிரிப்ட் செய்யப்பட்ட ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா அந்த சிம் கார்டுக்கு அனுப்பும். அந்த மெசேஜை அந்த சிம் கார்டில் இருக்கிற ஆதென்டிகேட் கீயை யூஸ் பண்ணி அதை டீக்ரிப்ட் பண்ணோம். டீக்ரிப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்துடும். அதாவது உங்களோட சிம் கார்டை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஒரு சிம் கார்டை உங்களோட மொபைலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த டவர் சிக்னல் கிடைக்காது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நடக்குது. நீங்கள் ஒரு சிம் கார்டை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த சிம் கார்டு அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் டீஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அப்படி டீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் அந்த சிம் கார்டு இன்சர்ட் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டவர் சிக்னல் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிம் கார்டு டீஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதென்டிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவர் சிக்னல் உங்களுக்கு காட்டாது. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.